இன்னைக்கு ஃபுல்லா ஒரு பிளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த பிளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து லைனிங் பிளவுஸ். ஸோ நம்ம பேக் பார்ட்டை போட்டு தான் எடுத்திருக்கோம். துணிலாம் ரொம்ப இதாயிருச்சு. இப்படியும் கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ், என்ன பண்றது. இப்ப நம்ம இது மேல அப்படியே லைனிங் கிளாத்தை போட்டு அடிச்சு திருப்பிடுவோம். இப்ப இதை கரெக்டா சென்டர் பார்ட்ல எடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து முதுகு பக்கம் பார்டர் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் வேணான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தக்கன நீங்க வச்சுக்கோங்க. இவங்க வந்து பார்டர் வேணும்னு கேட்டதுனால நான் வந்து கீழே நல்லா பார்டர் வேணும் அப்படின்றதுனால நம்ம கீழே இறக்கமா வச்சுக்கோங்க. நம்மளோட தையலுக்கான அளவு வந்து நான் இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்காக நான் சாப்பீஸ்லயுமே மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த பாருங்க, இதுதான் நம்மளோட தையலுக்கான அளவு. இதுலதான் நம்ம தையலுக்கு போடணும். ஸோ அந்த இதை நான் வந்து கரெக்டா ஃபிட் பண்ணிக்கிறேன். பார்டர் வேணும்னு கேட்டதுனால நம்ம தையலுக்கான அளவை கரெக்டா பார்டருக்கு கீழே இந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்படி ஃபிட் பண்ணி இதுல தையல் கொடுத்து திருப்பிடலாம். அதே மாதிரி அந்த சைடும் இப்ப இந்த 3 இடத்துலயுமே பின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பின் இருக்கிறவங்க பின் பண்ணிக்கோங்க, அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. கரெக்டான சென்டர்ல ஒரு பின். ஓகேவா? இந்த மாதிரி நான் எப்பவுமே பின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து துணி வந்து எங்கேயும் மூவ் ஆகாது. இப்ப நம்ம அதை அப்படியே கழுத்து அடிச்சு திருப்பிடலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம இங்க வரப்போகுது. சோ கழுத்து முதல் அப்படியே இந்த துணியை வந்து கரெக்டா வச்சுட்டு கழுத்து அடிச்சு திருப்பிடலாம். கரெக்டா நம்ம தையலுக்காக அரைஞ்சு விட்டுப்போம் இல்லையா, அதே அரை இன்ச்ல இந்த ரவுண்ட் நெக்க அப்படியே நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? கரெக்டா தையலுக்காக அரை இன்ச்சு விட்டதுலயே நான் அதை அப்படியே கட் பண்ணிடலாம். இது வந்து மேல அடிச்சு கழுத்தை அடிச்சு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரியே கீழ்பகுதியை அடிச்சு வச்சுக்கணும் இல்லையா? கீழ்பகுதியிலையும் கரெக்டா நமக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணுமோ அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம பின் குத்திருப்போம் இல்லையா, அந்த பின்னுக்கு நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா துணியை எடுத்து விட்டு அது மேலேயே ஒரு லைன் போட்டுருங்க. இப்ப நம்ம பின்ன ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த கழுத்து அடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த கர்வ் கரெக்டா வர்றதுக்காக, அந்த ரவுண்ட் நெக் கரெக்டா வர்றதுக்காக அதுல ஃபுல்லாமே சின்ன சின்னதா ஒரு லான்ச் மாதிரி கொடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இதை சுத்தி நம்ம தையல் போடக்கூடாது. தையல் போடாம இந்த உள்ள கையை உள்ள விட்டு இதை இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். கழுத்தும் அடிச்ச மாதிரி ஆச்சு, கீழே பார்டர் தெர்ற மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பார்டர் தெர்ற மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை திருப்பணும். ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பி இப்ப நம்ம நெக்கை வந்து கரெக்டா வச்சுட்டு லைனிங் கிளாத் தெரியாத மாதிரி நல்லா உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தையல் கொடுத்துடலாம் சுத்தி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஓகே மோட்டிவேஷனலா இருக்கும், அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
அப்படியே 1/4 இன்ச்சில் அந்த ரவுண்ட் நெக்கு கரெக்டா வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால அதுவே நீட்டா உங்களுக்கு வரும். நீங்க அதை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே வந்து 1/4 இன்ச்சில் தையல் கொடுங்க. கழுத்து சுத்தி தையல் கொடுத்தாச்சா, அதே மாதிரியே கீழேயுமே லைனிங் பீஸ் தெரியாத மாதிரி இந்த ஓரத்துல தையல் சில பேர் கேட்டா கொடுங்க. நான் வந்து மேக்சிமம் ஓரத்துல கொடுக்க மாட்டேன். நல்லா ஒரு இன்ச் பார்டர் திடுற மாதிரி 1 இன்ச்சு தள்ளி தையல் கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுக்கும் போது இந்த நீட்டா இருக்கும் லுக்கு பார்க்க. இது வந்து உங்களுக்கு அசிங்கமாவும் தெரியாது. தையல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அமுக்கி நாப்புல இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. சோ இதுக்கு மேலே இன்னொரு அமுக்கடி 2 அடி ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம சுத்தி ஒரு தையல் கொடுத்துட்டு இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கை வச்சு நல்லா கிளாத்தை எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. அப்பனாதான் நீட்டா இருக்கும், இல்லைன்னா சுருக்குங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணுவோம். இப்ப பேக் பார்ட்டை நீட்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் பார்ட் வந்து கரெக்டா வந்துருச்சு பாருங்க. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம நான் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் தான் கடைசி எல்லாமே ஜாயின் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்ட் அதே மாதிரியே கழுத்து பீஸ் அடிச்சு திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மிஸ் ஆகி வரும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இப்ப லைனிங் இப்படி மேல இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கிளாத் மட்டும் எடுத்து அதை அப்படியே அதுக்கு கீழே போட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்ப இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், இதை அப்படியே வச்சுக்கோங்க. அலைன்மெண்ட் மாத்திராதீங்க. இப்ப இதை அப்படியே கழுத்து அடிச்சு திருப்புங்க. லைட்டா அர்க்காத் கொடுத்துட்டு திருப்புங்க. அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அமுக்கடி பக்கத்துலயே ஓரத்து இப்ப இது அப்படியே சுத்தி தையல் கொடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்ப சுத்தி வந்து அடிச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதே மாதிரியே இன்னொரு சைடையும் நம்ம பண்ணலாம். அது கரெக்டா இந்த சைடு தான் இருக்கா அப்படின்றதையும் ஒரு செக் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டா தான் இருக்கு. இந்த லைனிங் திருப்பும் போது கரெக்டா வரும். சோ இதை அப்படியே இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுட்டு இதை ஜாயின் அந்த சைடு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடாம ஒரிஜினல் கிளாத் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான். பாருங்க இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டா வந்துச்சு. நமக்கு சேமாவும் இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கைப்பகுதியை ஜாயின் பண்ணிடலாமா? கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. பார்டர் இவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ பார்டர் வர்றதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதுதான் அவங்களோட ஒரிஜினல் லென்த். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு 4 இன்ச்சும் இங்கே கொஞ்சம் 4 இன்ச்சும் நம்ம ஜாயினிங் கொடுக்கணும். லைனிங் அப்படியே எடுத்துக்கலாம். முதல் இந்த இதுக்கு மட்டும் ஜாயினிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீஸ் 4 பீஸ் வச்சிருக்கோம் இல்லையா, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீஸ் இங்கிட்ட அங்கிட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இங்க வரைக்கும் துணி வரணும்னு தேவையில்லை. அவங்களோட கீழே லென்த் கம்மியா தான் இருக்கும். கை கிட்டதான் கொஞ்சம் சுற்றளவு அதிகமா இருக்கிறதுனால நம்ம கைக்கு மேல வந்து இங்க மட்டும் துணி அதிகமா இருந்தா போதும். சோ நாங்க மேல இறக்கியே வச்சோம். இதுவுமே ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்க கை ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேருக்கு குட்டை கை வரும், கை வந்து பத்தாம போகும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவே ரொம்ப குயிக்கா வேலை முடிஞ்ச மாதிரி. ஃபுல் லென்த்துக்கு விடணும்ன்ற அவசியமே இல்லை. ஆம்கோல் கிட்ட கிடைச்சாலே இப்ப லைனிங் கிளாத் நம்ம போட்டு அடிச்சு திருப்பிடலாம். லைனிங் பிரிக்காம இருக்கு. நல்ல பக்கத்துக்கு மேல கரெக்டா லைனிங் கிளாத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு தையல் வேணும் அப்படின்றதுக்கு நான் லான்ச் கொடுத்துருக்கேன், அக்காத் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு தையல் வேணும்.
உங்களுக்கு அது அளவு தெரியல அப்படின்னா இதை நேராக ஒரு ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. நமக்கு தச்சு பழக்கம் இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவேன். கிளாத்தோட அலைன்மெண்ட் வந்து நேரம் இல்லை, ஸோ நான் தான் கட் பண்ணிக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோதான் நமக்கு தேவை தையலுக்கான அளவு. ஸோ அதையுமே அங்கே மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அந்த தையலுக்கான அளவு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அது அளவு மட்டும் கரெக்டாக ஸ்டிச் கொடுத்துருங்க. இது அப்படியே திருப்பிக்கிட்டு இது மேல ஒரு அமுக்கடி. அப்ப நாம அப்படியே கிளாத்தை திருப்பிக்கலாம். இப்ப சுத்தி நம்ம கையை ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம அர்க்காத் கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம லைனிங்ல, அந்த இடத்துல கரெக்டா திருப்பி ஒரு அர்க்காத் கொடுத்துருவோம். அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த கை எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான். சுத்தி விட்டு லைனிங் கிளாத்ல கட் பண்ணிடாம கரெக்டான ஒரிஜினல் கிளாத் மட்டும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு. ஓகேங்களா? கையையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் நம்ம தனியா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டி பீஸ். பட்டி பீஸ்மே கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ
வேணுன்றதை கரெக்டா மெஷர் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இவங்களுக்கு வந்து பட்டி வந்து இவ்வளவு இன்ச்சஸ் வரும். நான் இந்த 1/4 இன்ச் நான் உள்ள விட்டு அடிச்சுக்கிறேன். இது ஒரு லைன் கொடுத்துட்டு நல்ல பக்கத்துக்கு மேல வச்சு அடிச்சுன்னா அப்படியே திருப்பி ஒரு அமுக்கடி கொடுங்க. இது அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு திருப்பியும் ஒரு லைன் அடிச்சு. இப்போ கொஞ்சம் தின்னாவே இருக்கும். ஏன்னா நம்ம இங்க கொஞ்சம் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து கொஞ்சம் தின்னாவே நல்லா இருக்கும். பட்டி பீஸ் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டா லைனிங் கிளாத் அளவுக்கு இந்த கிளாத்தை கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத. பட்டி பீஸ் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. கைப்பகுதி ஜாயின் பண்ணியாச்சு, பட்டி ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதாவது லைனிங்கோட ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றேன், ஃப்ரண்ட் பேக். இப்போ ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இப்போ டாட் பிடிக்க போறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் டாட் லைனிங் கிளாத்ல உள்ள மாதிரியே தான். இதை அப்படியே மடிச்சு அளவு ப்ளவுஸ்ல நம்ம என்ன இருக்கோம் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்லயே நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. வேற எதுவும் மாத்திராதீங்க. அளவு ப்ளவுஸ்ல இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு, 1 இன்ச். ஓகேங்களா? பாருங்க 1 இன்ச் கரெக்டா இருக்கும். அதோட உயரம் வந்து 2.5 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? இதே தான் நீங்க இங்க வைக்க போறீங்க. மெயின் டாட் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணா இதே ரெண்டா கரெக்டா அந்த வி ஷேப் கொடுத்துருக்கிற இடத்துல கரெக்டா ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ அந்த 1 இன்ச்சை இங்க மார்க் பண்ணுங்க. சாப்பீஸ் இருந்துச்சுன்னா சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணுங்க. கரெக்டா 1 இன்ச்ல ஒரு மார்க் அகலம், உயரம் வந்து நம்ம நோட் பண்ண மாதிரி 2.5 இன்ச். இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் டபுள் ஸ்டிச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் மெயின் டாட்டை நம்ம பிடிச்சாச்சு. அதே மாதிரியே இந்த சைடு ஊக்கு சைடு, ஓகேங்களா, கழுத்து நெக்கு சைடு ரெண்டையும் சரிசமமா மடிங்க. மடிச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சு இல்ல 2.5 இன்ச்சு கிட்ட அதே மாதிரியே கொடுத்து மைல்டா 1/4 இன்ச்ல கொடுத்து உள்ள தள்ளி வந்துருங்க. இந்த 3 டாட்டுக்கான தெளிவான வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. வேணுன்றவங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த 2 டாட்டையுமே நீங்க ஒண்ணு போல இப்படி கீழே போட்டுட்டு இந்த கையை மட்டும் இந்த துணியை மட்டும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல ரெண்டும் ஒரே மாதிரி வைக்கணும். இப்படி ரெண்டும் சமமா இருக்கான்னு பாக்காதீங்க. இந்த 2 சைடும் இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இது 2 சமமா இருக்கணும். இந்த 2 எட்ஜ் சமமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடம் தான் கரெக்டா இருக்கணும். இங்க இருந்து கொண்டு வந்து இந்த 1 இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து 3 டாட் வந்து ஈஸியா பிடிக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. டாட்டும் உங்களுக்கு நீட்டா இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம டாட் பிடிச்சிடலாம். 1 இன்ச்சு, ஓகேங்களா?
1 இன்ச்சுக்கு அகலம், 2.5 இன்ச்சுக்கு நீளம். அதே மாதிரியே இந்த சைடும் அங்க எவ்வளவு சைடு பிடிச்சிங்களோ அதே அளவு மாறாம தான் டாட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது ரெண்டையும் கரெக்டா அப்படி போட்டுட்டாலே இந்த டாட் கரெக்டா உங்களுக்கு முடிஞ்சிடும். தேர்டு டாட்டா அதுவாகவே வந்துடும். பாருங்க, ரொம்ப சின்ன சைஸ் கப் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், பார்க்கவே நீட்டா. அவ்வளவுதான். இப்ப டாட் பிடிச்சாச்சு. இப்ப பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும் இதோட. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் பட்டி பீஸ் எப்படி கரெக்டா ஏற்ற இறக்கம் இல்லாம ஜாயின் பண்றதுன்னு கேட்டீங்க. அதுக்கான தனி வீடியோ என்னோட சேனல்ல இதுக்கு முந்தின வீடியோவை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு பாத்தீங்க. இப்ப இதுல வந்து பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு பட்டி ஜாயினிங் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி நல்ல பக்கத்துல பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டை அது மேல நான் அப்படி போட்டிருக்கேன். போட்டுட்டு கரெக்டா அது மேல போட்டிருக்கேன் பாருங்க. பேஸ்ட் கரெக்டா உட்காந்துச்சு. இப்ப கீழே பட்டிக்கான இடைவெளி இருக்கா, இந்த இடைவெளி எவ்வளவுங்கிறத நம்ம இப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிப்போம். மெஷர்மெண்ட் பண்றோம் தையலுக்கான அளவுகளோட சேர்த்து. ஓகேங்களா? இங்க 4 இன்ச் வருது. சென்டர்ல வந்து 3.5 இன்ச் வருது. இந்த எஜ்ஜும் 4 இன்ச் வருது. 4, 3, 4 இதுதான் நம்மளோட பட்டியோட அளவு. இதை நம்ம எடுத்துட்டு இந்த பட்டியோட அளவை நம்ம அப்படியே இங்க மார்க் பண்ணப்போம். அங்க கொடுத்த அதே 4, 3, 4 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிடுவோம். நாலு இன்ச்சு. நான் சென்டர்ல வந்து 3.5 இன்ச் இருந்துச்சு. இந்த சைடும் 4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சா? இது அப்படியே ஒரு போர்ட் மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, இந்த நல்ல பக்கமும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி போட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்பனாதான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் கரெக்டா வரும். சோ இது அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கரெக்டா பிடிச்சிட்டு இந்த போட்டை வந்து போட் மாதிரி நம்ம கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கர்வை கரெக்டா கட் பண்ணிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இந்த பீஸை நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டா வரும், அதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சைட்ல இருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இதுவுமே கரெக்டா வைக்காம சேமா வைக்க கூடாது. பட்டி பீஸை கொஞ்சம் சர்க்கிளா வச்சு ஜாயின் பண்ணுங்க. தையலுக்காக எவ்வளவு இன்ச்சு விட்டீங்களோ அந்த இன்ச்சை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கிளாத்தை நல்லா ஹோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இழுக்காம அதை ஒண்ணுக்கு மேல அந்த ஒரு துணியை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப அது மேல அமுக்கடி பாருங்க, உங்களுக்கு டாட் ஆனது கரெக்டா இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு இந்த பட்டி பீஸ் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணணும்ன்றத டீடைல்டு வீடியோ போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு வாங்க. இந்த சென்டரை அப்படியே ஒரு இந்த டாட்டை நல்லா உள்ள எடுத்து விட்டு அப்படியே ஒரு ப்ரஷ் கொடுத்தீங்கனாலே போதும். கரெக்டா அப்படியே உட்காந்து அதை அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது டாட் வந்து சூப்பரா உங்களுக்கு நீட்டா இருக்கும். பார்க்க தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இப்ப இதுவுமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நிறைய பேருக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாம நம்ம எப்படி தடுக்கிறது, ஸ்டிச் பண்ணும் போதே அந்த ஷோல்டர் ஃபால் வர்றத நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஊக்குப்பெட்டிக்கு நம்ம தான் ஒரு கிளாத் கட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணும் போது கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன். அப்படின்னாதான் வந்து துணியும் மிஸ் ஆகாது, கரெக்டான அளவுகளும் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த பீஸ் வந்து அப்படியே நம்ம ஒரு மேக்ஸிமம் 2.5 இன்ச் கிட்ட எடுத்துக்கோங்களேன். நான் அவ்வளவு தாராளமாவே எடுத்துக்குவேன். 2.5 இன்ச் எடுத்துக்கேன். இப்ப இந்த இடத்துல ஷோல்டர் ஃபால் நிறைய பேருக்கு ஆகும். அது ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது இந்த இது வந்து கொஞ்சம் லைட்டா இப்படி முன்னாடி வந்துடும்.
ஸோ இந்த லைட்டா இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்தீங்க அப்படின்னா நேரா, ரொம்ப இல்ல, லைட்டா இந்த பார்த்தீங்களா மைல்டா எவ்வளவு மைல்டா கட் பண்ணிருக்கேன்னு, இந்த மாதிரி நீங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் ஃபால் வந்து நிறைய பேருக்கு வர்றதை நம்ம தவிர்த்தரணும். 4 இன்ச்சுக்கு தையல் கொடுத்துட்றேன். டைட்டா இங்க ஒரு மடிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த கீழே வந்து அந்த அப்படியே இந்த பீஸ் வந்து மடிஞ்சாப்புல வந்துடும். இப்ப இது வந்து நம்ம நல்ல பக்கத்துல வச்சு தைக்கிறோம். சோ இது வந்து ஊக்கு மாற்ற சைடு. அப்ப இந்த ஊக்கு மாற்ற சைடு ஃபுல்லாவே கோலாகி பின்னாடி வந்துடும். அப்படியே டபுள் ஸ்டிச் கொடுத்து இதை அப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம எவ்வளவு இன்ச்சஸ் துணி உள்ள கொடுக்கணுமோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பட்டிய மீதி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே உள்ள மடக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே உள்ள ஹோல்ட் பண்ணி இந்த பிசர் எல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு உள்ள இந்த மாதிரி நீடில் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு டபுள் ஸ்டிச். அவ்வளவுதான். இவ்வளோ அழகா நீட்டா வந்திருக்கு பாருங்க. நமக்கு கப் சேஃபும் சரி இந்த பட்டி பீஸும் சரி நீட்டா வந்திருக்கு. இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுலயும் அப்படிதான். இந்த லைட்ல இந்த இடத்துல மட்டும் லேசா ரொம்ப எல்லாம் கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறும். லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணலாம். 1/4 இன்ச்சை விட மைல்டா. இதுவுமே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கீழே வச்சு இதை பின் பக்கம் மடிச்சு விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு தையல் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரியே அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இப்படி வச்சு மடிச்சு திருப்பிட்டு எந்த அளவுக்கு நமக்கு பட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் மட்டும் வச்சு மீதி துணியை உள்ள அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு லைட்டா கொஞ்சம் ஒரு பைப்பிங் மாதிரி பட்டையா வேணும். அப்படியே இதுல வந்து வி ஊக்கு வேணும்ன்றவங்களுக்கு வி ஊக்கு வச்சிருங்க. இவங்களுக்கு வி பட்டி தான் வேணும். ஸோ நான் வி பட்டி தான் ஸ்டிச் பண்ண. திருப்பி கரெக்டா அந்த வி ஷேப் கொண்டு வந்துருங்க. பொறுமையா பண்ணுங்க, அப்பதான் நீட்டா வரும். மேக்சிமம் பட்டிக்கிட்டேயே 3 பீஸ் வர்ற மாதிரி 3 வி வர மாதிரி வச்சு ரெண்டு தையல் போட்டீங்கன்னா அந்த வி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். த்ரெட் கட் ஆயிடுச்சு. இதுல வந்து நான் எந்தவித வேகமும் ஓடவும் ஸ்பீடோ எதுவுமே கொடுக்கல. நான் எப்படி ஸ்டிச் பண்றேனோ அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்ள மடிச்சு பிசுறு எதுவும் இல்லாம நல்லா நீடில் வச்சு த்ரெட் நீடில் வச்சு கரெக்டா ஹோல்ட் பண்ணி தைங்க. வீபெடு அப்படியே எட்ஜில் ஒரு தையல். இது ரெண்டுமே கரெக்டா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒரே மாதிரி ஷேப்ல கரெக்டா இருக்கு. இப்ப இது அப்படியே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாமா? இந்த மாதிரி டாட்லயே இன்விசிபிளா எப்படி பிடிக்கலாம் பொட்டிக் ஸ்டைல்ல அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தடுத்து என்னோட சேனல்ல வரும். மறக்காம வாட்ச் பண்ணலாம். இப்ப நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு எவ்வளவு விட்டுருக்கோமோ அந்த அளவுல கரெக்டா ஸ்டிச்சிங். எட்ஜில் ஒரு தையல் சிறு வராமல்.
ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண போறது கைப்பகுதி. கை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கையை குடஞ்சு கட் பண்ணணும் இல்லையா, அதையுமே நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் பண்ணுவேன். அப்பதான் வந்து நமக்கு கரெக்டான பர்ஃபெக்ட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் நீட்டா கை ஜாயின் பண்ண முடியும். கரெக்டா 2 சென்டர் அர்க்காத் பண்ணிருப்போம் இல்லையா, அது 2 கரெக்டா இருக்கிற மாதிரி சென்டர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கரெக்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு செஞ்சு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்ல இருந்து கரெக்டா இங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட் வச்சுக்கோங்க. இங்க இருந்து அப்படியே மேல சென்டர்ல இருந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு இதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கப்போம். அவ்வளவுதாங்க. இது அப்படியே ஒரு இன்ட்டு கொடுத்துருங்க, இங்கேயும் ஒரு இன்ட்டு கொடுத்துருங்க. இதுதான் நம்ம கட் பண்ண பகுதி ஃப்ரண்ட் பார்ட்ல வரும், அதுக்காக தான். இப்ப கை ஜாயின் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ராவா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கும் போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணிட்டு மைல்டா கீழே இறக்கிடுங்க. அதே அகலத்துக்கே கீழே கொண்டு போகாதீங்க. நெக்ஸ்ட் இந்த கட் பண்ணிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல வரணும். அப்ப இந்த கை கரெக்டான நம்ம அர்க்காத் பண்ணிருக்கிறத கரெக்டா சென்டர்ல வச்சுக்கோங்க. சென்டர்ல வச்சு அப்படியே கை வந்து ஜாயின் பண்ணுங்க. தையலுக்காக எவ்வளவு அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுல அப்படியே இழுக்காதீங்க. கீழ் பீஸே இழுக்கக்கூடாது, கை பீஸே இழுக்கக்கூடாது. அந்த கரெக்டான வளைவுல கையை மட்டும் பொருத்திக்கிட்டே வாங்க. நிப்பாட்டி நிப்பாட்டி இந்த மாதிரி நீங்க நிப்பாட்டி பொருத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீட்டா வரும். அந்த கர்வ்ல கரெக்டா கையை ஜாயின். அதே மாதிரி அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இன்னொரு தையல் அது மேலேயே போட்டு கொண்டு வந்துட்டு இன்னொரு ஹாஃப் கை, இன்னொரு பாதி கை இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீட்டா ஒரு தையலுக்கான அளவுகளையும் கரெக்டா வச்சுக்கோங்க. சென்டரும் கரெக்டா இருக்கும். சென்டர்ல டிசைன் எதுவும் கொடுத்துருந்தீங்கன்னா நீட்டா வரும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது. இன்னொரு தையல் எட்ஜில் ஒரு தையல். நெக்ஸ்ட் அதே மாதிரியே இன்னொரு கை பீஸையும் நம்ம ஜாயின். இதுலயும் லைட்டா வெளியே வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த லைட்டா வெளியே வந்துருக்கு. தான் வரேன். இல்லைன்னா வரலையே, அதே மாதிரி இன்னொரு கைப்பீசையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு சைடு கையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி கர்வ்ல கரெக்டா கொண்டு வாங்க. அப்படியே திருப்பி இன்னொரு தையல். எட்ஜில் ஒரு தையல். இப்ப இதை அப்படியே கை ஜாயின் பண்ண போறோம். கரெக்டா சென்டரை எடுத்துக்கோங்க. மாதிரி சென்டரை கரெக்டா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இதுதான் நீங்க கேட்டிருந்தது,
டவுட்டு கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி சிஸ்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் இது ரெண்டையும் ஒன்று போல நான் இப்படி போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் கை அளவு மார்க் பண்ணுங்க, சென்டரா எடுத்துக்கோங்க. கரெக்டா சென்டர் எடுத்துட்டு கையோட அளவு மார்க் பண்ணுங்க. அளவு ப்ளவுஸ் வச்சிருந்தீங்க, அளவு எடுத்து மெஷர் பண்ணீங்கன்னா அளவு மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுங்க. கரெக்டான சென்டரை டாட் பண்ணி ஒரு சாப்பீஸ் வச்சு தையலுக்கான அளவை மார்க் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஏற்கனவே சென்டர் அர்க்கத் பண்ணிருப்போம், அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்ல கொஞ்சம் தள்ளி இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி அதை மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஓகேவா? கரெக்டா ஒரு சிலது கரெக்டா வரும், ஒரு சிலது கிளாத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ணும். ஸோ நீங்க கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்றது ரொம்ப நல்லது. இப்படி பண்ணும்போது எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே கீழே நம்ம பேக் டாட் இன்னும் பிடிக்கல. ஓகேங்களா? பேக் டாட் பிடிக்கல. ஸோ பேக் டாட் பிடிக்காம இந்த சென்டரும் கரெக்டா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை சென்டர் மடிச்சிருக்கேன், இதோட சென்டர்ல கரெக்டா வைங்க. வச்சு இங்கேயும் கரெக்டான அளவை மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு சைடு பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் மார்க் பண்ணுங்க. கரெக்டான சென்டர். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. இப்ப பேக் சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட் மார்க் பண்ண போறோம். ஊக்கு சைடுக்கு கரெக்டான ஊக்கு சைடு எடுத்துக்கணும். ஊக்கு சைடுல கரெக்டா ஊக்கு சைடு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி எங்க வேணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க ஊக்கு பட்டி மாற்ற இந்த சைடும் அளவை மற்றான அளவை மெஷர் பண்ணி அதே எடுத்துக்கோ. உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஃப்ரண்ட் பார்ட்ல ஊக்கு சைடு உள்ளத ஊக்கு சைடு மார்க் பண்ணியிருக்கேன். கொக்கி பகுதியில் உள்ளவங்களுக்கு கொக்கி பகுதியில மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடு சென்டர்ல இருந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்ல மார்க் பண்ணி ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம 4 மார்க்கிங்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பேக்ல மட்டும் நம்ம டாட் பிடிக்கல இல்லையா? ஸோ அந்த டாட்டுக்கான ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சிங் கொண்டுட்டு வாங்க. இது வந்து நம்ம இங்க முதுகு பக்கம் இவ்வளவு டாட் நம்ம இங்க பிடிச்சிரும். ஓகேவா? அதை வந்து கரெக்டா வச்சுக்கணும். இப்ப நம்ம கை மார்க் பண்ணோம் இல்லையா? சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துட்டு கை மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த இதுல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தையல் போட்டுக்கலாம். கரெக்ட். கையோட அளவை கரெக்டா வச்சுக்கோங்க. அதுல கரெக்டா டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்தாலும் சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த சென்டருக்கு கொண்டு வாங்க. தையலை கரெக்டா அந்த சென்டருக்கு நம்ம மார்க் பண்ணதுல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசப்படுது. 1/4 இன்ச் கூட இல்ல, மைல்டா தான். அந்த இதுல கரெக்டா கொண்டு வாங்க. ஓகே, இப்ப நேரா ஒரு ஸ்டிச் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து இப்ப சைட்ல ஏற்கனவே நம்ம தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுருப்போம் இல்லையா? சில சம்ல வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே உள்ள பாட்டை கொஞ்சம் பிடிச்சிட்டு மேல உள்ள பாட்டை கொஞ்சம் லூஸ் கொடுத்தோம்னாலே கரெக்டா தையல் வந்துடும். இப்ப இந்த இடத்துல கீழே உள்ள மார்க் இந்த இருக்கு, நம்ம மேல உள்ள மார்க் இங்க இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இப்ப துணியை நல்லா பிடிச்சிக்கோங்க. இங்க சென்டரை கரெக்டா பிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் கரெக்டான ஹோல்டிங்ல வைங்க. இப்படி வச்சுட்டு இப்ப நேரா கரெக்டா நேரா இந்த இதுல கொண்டு வந்து நீங்க ஜாயின். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பிடிச்சுக்கோங்க. ரெண்டுமே பாருங்க, இங்க உள்ள தையல் இந்த அளவு இந்த இருக்கு, நம்ம இங்க மார்க் பண்ணி இங்க இருக்கு, இங்க மார்க் பண்ணிருக்கேன். ரெண்டையும் நான் கரெக்டா வச்சிருக்கேன். இதை அப்படியே நேரா ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்டிச் கொடுத்துருவோம்.
இப்போ உங்களுக்கு பாருங்களேன், நேரா ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கா, தெரியுதா? கொஞ்சம் கிட்டக்க கூட காட்டுறேன் பாருங்க. நேரா ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கும். வந்திருக்கா? அதே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சிங், 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்குன்னு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? எங்கேயுமே வளைவு பெண்டிங்கா வரல, நேர் லைனா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மார்க் பண்ணதான், பட் கை மட்டும் மார்க் பண்ணல. சென்டர்ல இருந்து கரெக்டா இப்படி எடுத்துக்கோங்க. கையோட அளவு மட்டும் மார்க். கையோட அளவுல இருந்து கரெக்ட் டபுள் ஸ்டிச் நல்லா இந்த மாதிரி விட்டு விட்டு கர்வ் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த 2 தையலும் ஆம்கோல் நம்ம கை தையல் இருக்குல்ல, அது ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் நமக்கு அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி கை வந்து ஷேப் கிடைக்கும். இதுல வந்து அர்க்காத் வந்து பின்னாடி இருக்கு. ஸோ எந்த இடத்துல வருதுன்னு கை வச்சு ஒரு மார்க் கொடுத்துடலாம். கரெக்டா சென்டர் டு சென்டர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அர்க்காத் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த அர்க்காத் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்ப மார்க் கொடுத்தாச்சா? இப்ப நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாமா? இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைனா நேரா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இங்க கீழே கரெக்டான அளவும் இந்த ஹோலும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி, இதுவுமே பின்னாடி டாட்டுக்கு ஒரு இன்ச் அந்த தையல் நேரா இந்த தையலை கரெக்டா ஃபிட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே ரெண்டையுமே பிடிச்சிட்டு நேர தையல் தான் ஸ்ட்ரெயிட்டா. இப்போ உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்க நல்லா டாட்டு நேரா அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டா கொண்டுட்டாங்க சார். அவ்வளோதான். பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கும். அப்படியே அதே மாதிரி 2 ஸ்டிச்சஸ். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணிடுங்க. எட்ஜில் ஒரு தையல். இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் வரதானே கேட்டிருந்தீங்க. பாருங்க, கரெக்டா இங்க கை ஜாயினிங், நம்ம ஆம்கோல் ஜாயினிங், கீழே எண்டு ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம ஜாயின் பண்ணணும். கரெக்டா கையை இது இப்படி நேரா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வளைவு கொடுத்துரும். இதை நேரா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சிலரோட பாடி மெஷர்மெண்ட் ஒரே சேஃபா இருக்கும். இவங்க ரொம்ப கீழே ஒடுக்கம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒடுக்கமா மேல இருந்து ஒடுக்கமா வந்திருக்கு. இப்ப நம்ம முதுகு பக்கம் டாட்டை வந்து எவ்வளவு இன்ச்சஸ் விட்டுருந்தோமோ அந்த டாட்டை வந்து நம்ம இப்ப பிடிச்சிடலாம்.
கரெக்டான அதையும் சென்டரையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோ. ஒரு 3 இன்ச்சு கிட்ட பிடிங்க. 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கிட்ட பிடிச்சீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கீழே உள்ள அளவுகளை நம்ம மெஷர் பண்ணணும். கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஒரு செக் பண்ணுவோம். பாத்தீங்களானே தெரியும் உங்களுக்கு, ஒரே அளவான மெஷர்மெண்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பிளவுஸ் பாருங்க. கை ஜாயினிங், ஆம்கோல், கீழே பட்டு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. கை ஜாயினிங், ஆம்கோல், கீழே சைடு எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு. பிளஸ் சிம்பிள் கரெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க என்னோட கட்டிங்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. என்னோட மெத்தட்ல நான் சொல்ற மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுல எந்த ஒரு குழப்பமுமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நீட்டா ஒரு லைனிங் பிளவுஸை நம்ம எப்படி எவ்வளவு குயிக்கா ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, கையெல்லாம் நல்லா நீட்டா வந்திருக்கு. கப் ஷேப்புமே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி யாரும் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே அந்த தையல் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நான் தனியாக அதோட சேர்த்தே ரெக்கார்டிங்கும் சேர்த்தே தான் உங்களுக்கு நான் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சைடு ஜாயினிங் கரெக்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல ஜாயினிங் வர்றதுக்கு என்னோட மெத்தட் படி கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.